கேமர் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பழைய கான்ட்ரா மேரியோ விளையாடின குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ மொபைல்ல பப்ஜி விளையாடின குழந்தையா இருந்தாலும் சரி, நம்மள நிறைய பேருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வாழ்க்கை கடமைகள்னாலேயோ வேலைக்கு போனதுனாலயோ இல்ல புது கேம் எல்லாம் விளையாடுற அளவுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இல்லாததுனாலயோ அந்த கேமுகளை விளையாடுறதெல்லாம் லைட்டா நிறுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன், வீடியோ கேம் வாங்கவோ விளையாடவோ முடியலனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பண்ண போறோம் மக்களே. 2025ல இருக்கிறதுலயே இந்த கேம் வந்தா செம்மையா இருக்கும்பா அப்படின்னு தோணுன என்னோட டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ கேம்ஸ் ஆஃப் 2025 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்களும் கமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன கேம் எல்லாம் பிடிக்கும், என்னென்ன கேம் எதிர்பார்க்குறீங்க, அது எல்லாமே சொல்லுங்க. 9வது இடத்தில் ஹிரோகாமி. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஒரு காலத்துல ஜாக்கி சான் கார்ட்டூன் ஷோவோட வீடியோ கேம் ஒன்று விட்டுருந்தாங்க. ஷோவை பார்த்த ஆர்வத்திலேயே வீடியோ கேம் சென்டருக்கு போய் விளையாடின டைம் அது எனக்கு. அந்த வீடியோ கேமோட வைபை லைட்டா ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு கேமா தான் ஹிரோகாமின்னு ஃபீல் ஆச்சு. சாஃப்டான கலர் பேலட்டு, என்வாயர்மெண்ட்டுக்குள்ள சுத்தி பசில் சால்வ் பண்ணி அப்பப்போ லைட்டா ஸ்டண்ட் பண்றது, ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு பவருங்கிற மாதிரி இதுல ஒவ்வொரு அனிமல் ஷேப்புக்கும் ஒவ்வொரு பவர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சது. 8வது இடத்தில் வர்ச்சுவா ஃபைட்டர் 5 ரீவோ இல்லைன்னா வர்ச்சுவா ஃபைட்டர் 6, ரெண்டுத்துல எதுனாலும் எனக்கு ஓகே தான். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் டெக்கன் 3 டைம், டெக்கன் 3 கூட கிடையாது, டெக்கன் 2 டைம்ல இருந்தே ஃபைட்டிங் கேமுக்கு பயங்கரமான ஃபேனுங்க நான். அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வரைக்கும் டெக்கனாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கட்டும், ஆன்லைனில் டோர்னமெண்ட் நடக்கிறது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அதெல்லாம் லைவாக பார்க்கறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கேன். அந்த மாதிரி ஃபைட்டிங் கம்யூனிட்டியில் செம்ம ஆர்வமாக இருக்கிற எனக்கு ஒரு கேம் மேலே ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாக கண்ணு போக ஆரம்பிச்சுது. எங்கே திரும்பினாலும் வர்ச்சுவா ஃபைட்டர் தான்ப்பா ஒரு காலத்தில் டெக்கனுக்கு பயங்கரமான காம்படிஷன், இல்லைனா டெக்கன் இதுல இருந்தா இன்ஸ்பயர் ஆச்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கடைசிக்கு விளையாடலாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பட் கம்மிங் சூன்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது அப்படியே விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. 7வது இடத்தில் மவுஸ் PI ஃபார் ஹையர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கனாலும் சரி, பழைய கால 2D கார்ட்டூன் ஃபேன்ஸ் யாராவது இங்க இருந்தீங்கனாலும் சரி, அது ரெண்டும் பிடிச்சதுன்னா இந்த ஸ்கிரீனை பாருங்க பாஸ். இது எப்படி நம்மளுக்கு பிடிக்காம போகும்? 6வது இடத்தில் மீண்டும் ஒரு ஃபைட்டிங் கேம், ப்ளீச் ரீபர்த் ஆஃப் சோல்ஸ். நான் ப்ளீச் ஃபேன்மா, அவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷனே. I want to win. ஐயோ அவன ஸ்டைலா பாருயா. 5வது இடத்தில் டனுக்கி. என்னதான் ஆக்ஷனு ஷூட்டிங்னு அட்ரிலின் அப்படியே நாடி நரம்புல ஏத்துறதெல்லாம் ஜாலியா இருந்தாலும் எந்த டென்ஷனுமே இல்லாம ரிலாக்ஸ்டா உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு விளையாடுற கோசி கேம்ஸ்ல ஒரு தனி ஆனந்தம் எப்பவுமே இருக்குங்க. அந்த ஆனந்தத்தை இந்த டனுக்கி கேம் கொடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. 4வது இடத்தில் டெத் ஸ்ட்ராண்டிங் 2. டெத் ஸ்ட்ராண்டிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் மொத்தமும் வேற யாரோ விளையாடின கேம் பிளேவை பார்த்து நம்மளே அந்த கேமை விளையாடின மாதிரி ரசிச்ச ஆள் நானு. டெத் ஸ்ட்ராண்டிங் 2யும் அநேகமா அப்படிதான் பார்க்க போறேன். பட் ஸ்டில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. 3வது இடத்தில் 2XKO. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டிங் கேம் வெரியன். நான் அதே அளவுக்கு சமீபமாக ஆர்கேன் அப்படின்ற சீரீஸ்க்கும் ஒரு தீவிர ஃபேன் ஆகிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் கலந்து 2XKO அப்படின்னு வரப்போறதுனால நம்பிக்கையோடு வலிமீறி விழிவைத்து காத்திருக்கிறேன் இந்த வீடியோ கேமிற்காக. 2வது இடத்தில் பாய் பாய் கேரல். மீண்டும் ஒரு டிஸ்னி ஸ்டைல் கேம், ஆனா இந்த தடவை ஷூட்டிங்க்கு பதிலாக ஹாரர். அப்ப டிஸ்னி ஸ்டைல்ல ஜாலியான கேமே நீ விளையாட மாட்டியா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா ஏன் மாட்டேன். அலாதின் இருக்கு, சிப் அண்ட் டேல் இருக்கு, ஹெர்குலஸ் இருக்கு, இதெல்லாம் விளையாடுவேன். பட் இப்போ மாடர்ன் டைம்ல டிஸ்னியோட 2D அனிமேஷனை புது கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட படைப்புகளுக்குள் கொண்டு வரும்போது அதில் ஒரு ஆனந்தம். முதல் இடத்தில் GTA 6. Do you know why you're here? Bad luck, I guess. உண்மையிலேயே இது 2025ல வந்துருமா வராதா அந்த கேள்வியும் பயமும் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒண்ணு,
ஹைப்புன்னா ஹைப்பு, கொக்க மக்கா ஹைப்புங்க. இந்த கேம் விளையாடுறதுக்காகவே வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆகி ஒரு நல்ல காஸ்ட்லியான கம்ப்யூட்டரா வாங்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இவ்வாறாக நான் இருக்கிறதுலே 2025 அதிகமாக எதிர்பார்க்கும் வீடியோ கேம் ரிலீசஸ் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்குற வீடியோ கேம்ஸ் இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் விளையாடின கேம்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பாய், ஜானே.